பாட்னாவில் இன்று 10வது முறையாக முதலமைச்சராக நிதிஷ்குமார் பதவியேற்கிறார். காந்தி மைதானத்தில் நடைபெறும் விழாவில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் பங்கேற்க இருக்கின்றனர். இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காவியா இணைப்பில் இணைகிறார். காவியா, வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்கள். வணக்கம் பவித்ரா. 243 உறுப்பினர்கள் கொண்ட பீகார் சட்டப்பேரவையில் 202 இடங்களை பெற்று ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அபார வெற்றி பெற்றது. இதில் முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சியானது 89 இடங்களையும், ஐக்கிய ஜனதா தள கட்சியானது 85 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. இதைத் தொடர்ந்து மாநிலத்தில் நிதிஷ்குமார் தலைமையிலான புதிய அரசு பதவியேற்பதற்கான ஏற்பாடுகளானது மும்முரமாக நடந்து வருகிறது. குறிப்பாக இன்று பீகாரின் 10வது முறை பீகாரின் முதலமைச்சராக நிதிஷ்குமார் பதவியேற்கிறார். இதனையொட்டி பாட்னாவில் ஏற்பாடுகளானது பிரம்மாண்டமான முறையில் நடந்து வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில், அதாவது சரியாக 11:30 மணிக்கு 1 மணி நேரத்தில் அவர் 10வது முறையாக பீகாரின் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள், குறிப்பாக அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய மத்திய அமைச்சர்கள், அதோடு என்டிஏ கூட்டணி முதலமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்கள் அந்த நிகழ்விடத்திற்கு வர இருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகளில் ட்ரோன் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. முன்னதாக பாரதிய ஜனதா கட்சிகளின் எம்எல்ஏக்கள் கூட்டமும் நேற்று நடந்தது. இதில் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக சாம்ராட் சௌத்ரி தேர்வு செய்யப்பட்டார். இதற்கு முன்னதாக இதன் ஒரு பகுதியாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐக்கிய ஜனதா தள எம்எல்ஏக்களின் கூட்டம் நடந்த நிலையில் 22 எம்எல்சிக்கள் அதில் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக நிதிஷ்குமார் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரது பெயரை விஜய் சௌத்ரி மற்றும் உமேஷ் குஷ்வாகா ஆகியோர் முன்மொழிந்தனர். விஜேந்திர யாதவ் உள்ளிட்டோர் வழிமொழிந்தனர். பின்னர் பேசிய நிதிஷ்குமார் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக ஓய்வின்றி உழைக்குமாறு எம்எல்ஏ மற்றும் எம்எல்சிக்களை கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து ஐக்கிய ஜனதா தளத்தின் சட்டப்பேரவை குழு தலைவராகவும் நிதிஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை குழு தலைவராக நிதிஷ்குமார் தேர்வு செய்யப்படுவார் என கூறப்பட்டிருந்தது. மாநிலத்தின் முதலமைச்சராக 10வது முறையாக நிதிஷ்குமார் இன்று பதவியேற்க இருக்கிறார். இவர் கடந்த 1995ஆம் ஆண்டிலிருந்து எம்எல்ஏவாக இல்லாமல் எம்எல்சியாகவே இருந்து வந்து தற்போது வரை முதலமைச்சர் பதவியிலேயே நீடித்து வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் பாட்னாவில் அவரது பதவியேற்பு விழாவானது பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவியா.